ஹலோ கைஸ், வெல்கம் டு அப்ஸ்ட்ரக்டிங் த ஃபீல்ட். இப்போ நம்ம குட் பேட் அக்லி சீரீஸ்ல இருக்கோம். இன்னும் 2 நாள் தான் இருக்கு ரிட்டன்ஷன்ஸுக்கு. ஸோ அதுக்குள்ள நம்ம இன்னும் மீதி இருக்கிற 2 டீம்ஸ் பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் டீமா நம்ம வந்து டெல்லி கேபிட்டல்ஸ பார்க்கலாம். அதுக்கு நம்ம கூட வந்து சஞ்சு சாம்சன் இருக்காரு. ருத்துராஜ் வந்து இப்போதைக்கு நம்ம கூட இல்ல. ஸோ அவர் கொஞ்சம் அவர் ஆஃபீஸ் ஒர்க்ல பிஸியா இருக்காரு. ஸோ நம்ம சஞ்சு சாம்சனோட போயிடுவோம். வணக்கம் சஞ்சு சாம்சன். என்ன நினைக்கிறீங்க டெல்லியோட ஹாய். ரிட்டன்ஷன்ஸ் பத்தி? நான் ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷன்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்னன்ட்டு சொல்லுங்க. அக்ஷர் பட்டேல் 16.5 crores, குல்தீப் யாதவ் 13.25 crores, ஸ்டப்ஸ் 10 crore, அபிஷேக் பொரல் 4 crore. இது வரைக்கும் அவங்க ஸ்பெண்ட் பண்ணது 47 crore. பேலன்ஸ் இருக்கு 73 crore. ஆர்டிஎம் வந்து 2 ஆர்டிஎம் பாக்கி இருக்கு. ஒன்னு அன்கேப்ல போட்டுக்கலாம், இல்ல ரெண்டுமே கேப்டா கூட போட்டுக்கலாம். அது அவங்க இஷ்டம். இப்ப சொல்லுங்க. சாரி கைஸ், லைட்டா கோல்டு எனக்கு. ம். ஆக்சுவலி பண்ணி அதாவது நல்ல ரிட்டென்ஷன்ஸா தான் இருக்கு. பட் நம்ம ராஜஸ்தான் வீடியோல பேசின மாதிரி தான் ஒரு பெரிய திமிங்கலத்தை விட்டாங்க. திமிங்கலமா சுறாவான்னு தெரில. அதே மாதிரி ஒரு பிளேயரை விட்டுருக்காங்க. ரிஷப் பண்ட்ன்ற மாதிரி பிளேயரை விட்டுருக்காங்க. அவர் மாதிரி பிளேயர் திருப்பி கடைக்கு போறாரா இல்லையான்னு தெரியாது உங்களுக்கு. இப்ப இந்த டீமை யாரு அக்ஷர் பட்டேல் கேப்டன் பண்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மா தெரியல. ஸோ உங்களுக்கு பண்ணிட்டு விட்டுட்டீங்க. என்ன ரீசனும் தெரில. அவரை எக்ஸ்ட்ரா காசு கேட்டாரா இல்ல உங்களுக்கு இது மட்டும்தான், இதாவது கேப்டன்சி இருந்தா தான் நான் இருப்பேன்னு சொன்னாரா என்னன்னு தெரியல. ஏமாம் பார்த்தா ஹெட் கோச்சா வந்தாரு. சொல்லுங்க. இல்ல ரிஷப் பண்ட் என்ன சொன்னாரு? இப்ப ரீசெண்டா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல என்ன சொன்னாருன்னா, நான் காசுக்காக இந்த பொசிஷனை விடல அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு. வேற எதுவும் போடல. காசுக்காக நான் அப்போ வந்து டெல்லியை விட்டு வெளியே வரல அப்படின்னு இருக்காரு. அப்படி இப்ப காசுக்காக இல்ல. சரி, அப்ப அந்த ரீசன் விட்டீங்கன்னா இப்ப அவரு கேப்டனா இருந்திருக்காரு போன ஐபிஎல் சீரீஸ்ல. இந்த ஐபிஎல் சீரீஸ்ல ம். ஹெட் கோச் மாதிரி இருக்காரு ஹேமந்த் பத்தேல். நம்ம தமிழ்நாடு லெஃப்ட் ஹேண்ட் ஸ்டைலிஷ் பேட்ஸ்மேன் தான் இப்ப அந்த டீமோட ம். ஹெட் கோச். இப்ப அவர் ஹெட் கோச் இருக்காரு. நேரம் வந்தோடனே இப்ப ரிஷப் பண்ட் போயிட்டாரு. இப்ப காசு பிரச்சனை இல்லைன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? அவர் கேப்டன்சி போன தடவை கேப்டன்சி பண்ணா அவர் இந்த தடவை அவர் தான் கேப்டன்சி பண்ணிருக்கணும். சோ அவர் திடீர்னு பயமுறுத்த நீ கேப்டன் பண்ண வேணாம், அக்ஷர் பட்டேல் கேப்டன் பண்ணணும்னு சொல்றாரா? ஏன் ரிஷப் பண்ண போல அக்ஷர் பட்டேல் பண்ணுன்றாருன்னு சொல்றதுன்னு புரியல. ஒரு கேப்டன்சி காரணமா இருக்கலாம். காசு இல்லைன்னா வேற என்ன காரணமா இருக்குன்னே தெரியல. எப்பவுமே ஒரு பிளேயர் ஒரு ம். பெரிய பிளேயர் இந்த மாதிரி விட்டு போறாங்கன்னா இதோதான் காரணமா இருக்கணும். சோ திருப்பி இப்ப 73 கோடி வச்சிருக்காங்க. 2 கேப்டோ இல்ல ஒரு கேப்டோ ஒரு அன்கேப்டு போலாம். இப்ப என்னடான்னா பண்ட்டை திரும்பி போவாங்களா இல்லையான்னு தெரியல. பண்ட் வந்து இப்ப யோசிச்சு பாருங்க. நான் 4 பேர் எடுத்திருக்காங்களா, மீதி ம். 21 பேர் எடுக்கணும். 21 பேர்ஸ் எடுக்கணும். இப்ப இதெல்லாம் ஓகே. அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஸ்டப்ஸ், அபிஷேக் பொரல் 4 பேருமே ஃபென்டாஸ்டிக் ரீடைன் தான். சரிங்களா? இப்ப என்னடான்னா ஜெயபிரசன் மகருக்கு வந்து உங்க கேப் ரைட்டர்னால திடீர்னு விட்டுட்டு எடுக்கலாமா பாக்குறாங்களா இல்ல ஆர்டிஎம் போட்டு எடுக்கிறாங்களான்னு தெரியல. மேபி ஒரு ஆர்டிஎம் ஜெயபிரசன் மகர் கன்ஃபார்ம் போறாங்க. இன்னொரு ஆர்டிஎம் மேபி உங்களுக்கு முகேஷ் குமார், ரசிக்தார் சலாம் மேபி உங்களுக்கு கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல போலான்றதுனால முகேஷ் குமார் போட்டுருவாங்க ஆர்டிஎம். ஸோ என்னோட பொட்டன்ஷியல் இவென்ட்ஸ் ஜெயபிரசன் மகருக்கும் முகேஷ் குமார் போட்டுருவேன். ஏன்னா இப்ப நீங்க பண்ணிட்டு தான் ஃபர்ஸ்ட் வருவாரு. எப்படியோ மார்க் லிஸ்ட்ல விக்கெட் ஒரு பேட்ஸ்மேனே அவர் வந்துருவாரு. இப்ப நீங்க அவர் எவ்வளவு திரும்பி வாங்கணும்னு நினைச்சா கூட அவர் போயிட்டாரு. இப்ப திரும்பி வாங்கணும்னு நினைச்சா கூட நீங்க அவர் எவ்வளவு ஒரு 15 ஒரு 18 கோடி போயிடுவாரு பண்ணிட்டு கூட. நீங்க அவரையும் எப்படி நீங்க திரும்பி வாங்க பார்ப்பீங்க? அவர் வாங்கினீங்கன்னா நீங்க மீதி 21 பிளேயர்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். அதான் நீங்க ஒரு 3 இயர்ஸ்க்கான ஒரு கோர் ரெடி பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஜே மக்கர் முகேஷ் குமார் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜே ஓப்பனிங் ஓகே, ஸ்டப்ஸ் அண்ட் அக்ஷர் பட்டேல் மிடில் ஆர்டர் ஓகே, அபிஷேக் பொருளும் உங்களுக்கு பினிஷிங்க்கு சரியா போச்சு. குல்தீப் யாதவ் அண்ட் முகேஷ் குமார் வந்து உங்களுக்கு இதுவா இருக்காங்க. ரசிக்தா சரவணி வாங்கி போட்டா கூட உங்களுக்கு ஆல் ஓவர் கவர் ஆயிடுச்சு. பட் பண்ணிட்டு விட்டு நீங்க என்ன ரீசன் சொன்னாலும் ஓரளவுக்கா தெரியும். ரீசனும் சொல்லாம விட்டீங்கன்னா என்னன்னு ஜட்ஜ் பண்றதுன்னு தெரியல. ஸோ 50-50 கால் மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இப்ப நீங்க ஜெயபிரகாஷ் மக்கள் திடீர்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால ஓடியும் ஆடுறாரு, T20 ஆடுறாரு. அந்த அளவுக்கு பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல அவர்கிட்ட. பட் என்னுடைய அவரோட குவாலிட்டியை நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. அவர் எப்போ வேணாலும் அடிக்கலாம் அவரு. ஏன்னா லக்னோ மாதிரி ஒரு கஷ்டமான பிச்சில் வந்து ஒரு ஓப்பனிங் ஸ்டார்ட் கொடுக்குறாருன்னா ஒரு நல்ல பிளேயரா தான் இருப்பாரு. அதுவும் அக்ரெசிவ் ஸ்டார்டர். லக்னோ பிச்லாம் ஒரு மாதிரி கண்ணா பின்னா பிச்சு சேப்பாக்க கூட என்ன ஆடிடலாம்.
லக்னோனா கொஞ்சம் கஷ்டம் தான். அப்போதைக்கும் அவர் அவ்வளவு சூப்பரா ஆடுறாரு. அதுவும் எப்படி சொல்றது? ஒரு மாரி அந்த அக்ரெசிவ் இன்டென்ட் ரொம்ப நல்லா இருக்கு அவர்கிட்ட. சோ பண்ட் மட்டும் தான் ஒரே பிரச்சனையா இருக்காருன்னு நெனைக்கிறேன் இந்த டீம்ல. வேற எதுவுமே அவ்வளவு பெரிய பிரச்சனையா தெரியல. சோ 50, 50 தான். அவங்க எப்படி சொல்றது? ஒரு மாரி நடுவுல நின்னுட்டுருக்காங்க. அவ்வளோ நல்ல ம். இப்ப இதுன்னு பண்ட் விட்டது தான். இப்ப நம்ம ராசன் சொன்னோம்ல. ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க. பட்லர விட்டதுனாலே மொத்தமா போச்சு. அதே மாரி தான். பண்ட் நீங்க காசுக்காக இல்லன்ற பட்சத்துல நீங்க கேப்டன்சிக்காக விட்டீங்கன்னா, நான் அந்த அளவுக்கு பெருசா ஒத்துக்க மாட்டேன். அவரு இப்பதான் ரைஸ் மறுபடியும் இப்ப கம்பேக் இடத்துல ஒரு ரைஸ் வந்துட்டு இருக்காரு. அந்த டைம்ல நீங்க விட்டீங்கன்னா, இப்ப ரிக்கி பாண்டிங் பஞ்சாப்க்கு இருக்காரு. அவர் தான் போன தடவ இதுவா இருந்தாரு. மேபி நீ வந்துரு டீமுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, ஏன்னா அவங்க வராங்க. இப்ப அடுத்து நம்ம வீடியோ போடுவோம். ஒரு பர்ஸ் ஒரு கோணி முட்டை ஃபுல்லா மங்காத்தா படத்துல அர்ஜுன் போடுற மாரி அவ்வளோ காசு எடுத்துட்டு வருவாங்க. புரியுதுங்களா? அவ்வளோ காசு எடுத்துட்டு மொத்தமா பண்ட்டுக்கு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அந்த டீமுக்கு ஒரு கேப்டன் தேவை. சரிங்களா? ஒரு ரிக்கி பாண்டிங்கும் அவருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வேற இருக்கு. நல்ல மென்டார்ஷிப் வேற இருக்கு பாண்டிங்க்கு கூடயும் இவருக்கு. சோ வந்துருன்னு சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. சோ நல்ல பிளேயர விட்டுட்டீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் இப்போதைக்கு கொஞ்சம் திரும்பி அவர் T20ல ஃபார்ம் கெயின் பண்ணியிருக்காரு. நீங்க பண்ட் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அந்த ஒயிட் பால்ல அவ்வளோ பெருசா பண்ணல இந்தியாவுக்கு. பட் டெஸ்ட்க்கு பயங்கரமா பண்ணியிருக்காரு. இப்ப இப்ப இன்னைக்கு காலைல கூட சூப்பரா ஒரு மேட்ச் அவரோட இன்னிங்ஸ் நல்லா தான் இருந்தா. அவர் தான் கொஞ்சம் இது பண்ணாரு. நல்லா ஆடினாரு. சோ அ நல்ல பிளேயர விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். வேற எதுவும் இல்ல. ம். நீங்க உங்களோட டவுட்ஸுக்கே நான் ஒரு சிலதுக்கெல்லாம் ஆன்ஸர் பண்றேன். அது வந்து இதுவும் கன்ஃபார்ம் ஆன்ஸர்லாம் ஒண்ணும் கிடையாது. ரிப்போர்ட்ஸ்ல நான் படிச்சதெல்லாம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ம். ஓனர்ஷிப் வந்து டிசிக்கு மாறியிருக்கு. டிசி வந்து 2 ஓனர் வச்சிருந்தாங்க. ஒண்ணு ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட், இன்னொன்னு வந்து ஜிந்தால் குரூப்ஸ். அவங்க யாருன்னு எனக்கு கிளியரா தெரியல. இப்ப வந்து ஓனர்ஷிப் அது 2 பேர்ல அவங்க என்ன கான்ட்ராக்ட் முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஒருத்தர் வுமன்ஸ் டீம பார்த்துக்குவாங்க, ஒருத்தர் மென்ஸ் டீம பார்த்துக்குவாங்க. 2 வருஷம். 2 வருஷம் ஒருத்தர் வுமன்ஸ் டீம் பார்த்துப்பாங்க, ஒருத்தர் மென்ஸ் டீம் பார்த்துப்பாங்க. 2 வருஷம் கழிச்சு மாறிடும். ஓகேவா? மென்ஸ் டீம் பார்த்தா வுமன்ஸ் டீம் பார்ப்பாங்க, வுமன்ஸ் டீம் பார்த்தவங்க மென்ஸ் டீம் பார்ப்பாங்க. இதுதான் வந்து அவங்களோட ஒரு என்ன சொல்றது? அக்ரீமெண்ட் இப்ப அடுத்த 4 வருஷத்துக்கு. இதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னா, ஆ மேனேஜ்மென்ட் மாறுனதுக்கு அப்புறம், அவங்க கோச்சிங் ஸ்டாஃப்பே மாத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அது தப்பே கிடையாது. ஏன்னா, ரிக்கி பாண்டிங்கிறது ரிசல்ட்டே கிடையாது. ஒரே ஃபைனல்ல ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சில போனாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவ குவாலிஃபை ஆனாங்க. எலிமினேட்டர்ல எலிமினேட்டர்ல குவாலிஃபயர் 2லயோ சம்திங் வெளிய வந்துட்டாங்க. ஆ நான் என்ன சொல்வேன்னா, அவங்க மேனேஜ்மென்ட்ட மாத்தணும்னு நெனச்சது தப்பு கிடையாது. பட் சாரி கோச்சிங் டிபார்ட்மென்ட்ட மாத்தணும்னு நெனச்சது தப்பு கிடையாது. பட் கோச்சிங் டிபார்ட்மென்ட் மாறும்போது ஹேமங் பதானி ஆ அவரு கோச்சிங் ஹெட் கோச்சா வந்திருக்காரு. ஸோ அ அவரு தெரியும் நமக்கே டிஎன்பிஎல்லயே பல கப் அடிச்சிருக்காரு. துபாய் லீக்ல போயிட்டு துபாய் கேப்பிட்டல்ஸ்க்காக கப் அடிச்சிருக்காரு. லங்கா பிரீமியர் லீக்ல போயிட்டு ஒரு கப் அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் சம்திங் வேற ஏதோ டொமஸ்டிக்கோட அந்த ஏபிஎல்லோ சம்திங் ஏதோ ஒரு லீக்லயும் கப் அடிச்சிருக்காரு போயிட்டு. ஸோ ஒரு மாரி ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு கோச் தான். 2வது சன்ரைசர்ஸோட ஓவரால் ஸ்கவுட்டிங் ஹெட் அவரா தான் இருந்தாரு லாஸ்ட் இயர் வரைக்கும். சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்புக்கும் அவர் தான் ஸ்கவுட்டிங் ஹெட். 2 சீசனுமே அந்த டீம் கப் அடிச்சாங்க. அந்த டீமுக்கு ஸ்கவுட்டிங் சூப்பரா இருந்துச்சு. டொமஸ்டிக் பிளேயர செம்மையா ஸ்கவுட் பண்ணி எடுத்தாரு. லாஸ்ட் 2 இயர்ஸா நம்ம எஸ்ஆர்எச்லயுமே வந்து அவரோட அ என்ன சொல்றது லோக்கல் இந்தியன் பிளேயர்ஸோட பூல பத்தி பார்த்திருப்போம். சூப்பரா இருந்துச்சு. நிதிஷ்குமார் ரெட்டிய ட்ரை பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த மாரி நெறைய பிளேயர்ஸ் அவங்க அ கொண்டு வர ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. அ அதெல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு பார்த்தா கூட, அவரு அவரு கொஞ்சம் அக்ரெசிவான ஆளு. டக்குன்னு என்ன சொல்றது? ஸ்ட்ரெய்ட்டாவே ஒரு கம்பீர் ஸ்டைல். அதாவது கம்பீர் மாதிரின்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்டைல் ஒரு சாயல்ல இருக்கும். அவர் வந்து இதுதான் வேணும்னா, இதுதான் வேணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற அந்த டைப்லாம் கிடையாது. ஸோ என்ன சொல்றாங்கன்னா, ரிஷப் பண்ட் வந்து கேப்டன்சி அதுக்கப்புறம் என்ன சொல்றது? டீம் செலக்ஷன்லயுமே ஒரு ஆக்ஷன்ல நான் தான் உட்காருவேன். டீம் செலக்ஷன்ல நான் ஒரு பார்ட்டா இருக்கணும் அப்டின்ற மாரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதா சொல்றாங்க. அதனால தான் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் அங்க பிரச்சனையே தவிர, அவங்க பண்ட்க்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் குடுக்கறதுல எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நாங்க குடுக்கறதுக்கு ரெடின்ற மாரி தான் அவங்க இருக்கிறதா சொல்றாங்க. பட் வந்து பண்ட்க்கு வந்து அந்த இடத்துல அ ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் வேணும் அப்டின்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. நான் கேப்டனா இருக்கணும். நான் ஆக்ஷன் டேபிள்ல உட்கார்ந்து டீம் எடுக்கணும். நான் வந்து இந்த பிளேயர சொன்னா நீங்க எனக்கு எடுத்து குடுக்கணும். அந்த மாரி கேட்கறாரு அப்டின்ற மாரி சொல்றாங்க ரிப்போர்ட்ஸ்ல. ஸோ இது ஒரு என்ன சொல்றது? இது ஸ்டார்ட்டிங்லயே வந்து ஒரு கோச்சுக்கும், ஒரு கேப்டனுக்கும் ஒரு டைரக்ட்டாவே ஒரு டிஸ்அக்ரீமென்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. 2வது அக்ஷர் பட்டேல் ஸ்ட்ரெய்ட் கேப்டன் கிடையாது. அவங்க ஸ்ரேயாஸ் ஐயர ஹார்டா போறதா சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு போனாங்கன்னா,
ஸ்ரேயஸ் ஐயர் தான் கேப்டனா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மோஸ்ட் ப்ராபப்ளி. இப்போ இன்கேஸ் ஸ்ரேயஸ் ஐயர் உங்களுக்கு கிடைக்கவே இல்ல, ரொம்ப பட்ஜெட்டை மீறி போயிட்டாருன்னா மேபி அக்ஷர் பட்டேல் ஒரு பேக்கப் கேப்டனா தான் அவங்க பாக்குறாங்க. அப்ப ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருந்தாங்க, ரிஷப் பண்ட் இல்லைன்னா அக்ஷர் பட்டேல கேப்டன் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அப்ப நமக்கு தெரியாது இல்ல, ஸ்ரேயஸ் ஐயரோ கேஎல் ராகுலோ இவங்கெல்லாம் வெளியே வந்துருவாங்க, கேப்டன் மெட்டீரியல்ஸ் எல்லாருமே வெளியே வர போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாம இருக்கலாம். ரெண்டாவது பண்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரி கேப்டனா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளோ இதுவும் கிடையாது, ரொம்ப குட்டும் கிடையாது, ரொம்ப பேடும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கேப்டன் தான். பட் வந்து அவரோட ஸ்கில் செட்ஸ் பேட்டிங்லயோ கீப்பிங்லயோ நம்ம குறைய சொல்ல முடியாது. அவர் அவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியா பண்ணிட்டு இருக்காரு எல்லாத்துலயுமே. அதை வந்து எங்கேயுமே நிராகரிக்க முடியாது. இந்த வீடியோல பாருங்க 10 நிமிஷம் ஆரம்பிச்சு வெறும் பண்ட்டை பத்தி மட்டும் தான் நம்ம பேசியிருக்கோம். லிட்ரலி அது ஒரே டாபிக் தான். ஏன்னா அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஸ்டப்ஸ் போறதெல்லாம் ஒரு ஷுவர் ஷாட் ரிடக்ஷன், இதெல்லாம் வந்து யோசிக்க தேவையில்ல. நான் ஸ்டப்ஸை மட்டும் யோசிச்சேன் அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் பரவாயில்ல, ஸ்டப்ஸையும் அவங்க ரீட்டைன் பண்ணிட்டாங்க அப்படின்றது ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா நம்பர் 6ல வந்து கன்சிஸ்டன்டா ஒரு 8 மேட்ச் 9 மேட்ச் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் கிடைக்கிறது கஷ்டம் வித் அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்டோட. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயரை கண்டிப்பா ரிட்டைன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா எக்ஸ்ட்ராடனரி ஃபீல்டர், தேவைப்பட்ட கீப்பிங்கும் பண்ணுவாரு, பவுலிங்கும் போடுவாரு, ஒரு மாதிரி ரவுண்டடான பிளேயர். ஸோ ஸ்டப்ஸ் இருக்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. வர வர மெச்சூரிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொண்டு வராரு அவரு. ஸோ அபிஷேக் பொரல் வந்து ஒரு செம லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். எந்த ஆர்டர்ல கொடுத்தாலும் 50 அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காரு. எல்லா ஆர்டர்லயுமே செமையா ஆடுறாரு. ஸோ அபிஷேக் பொரல் ஒரு நல்ல ஃபைன் லாஸ்ட் இயர். குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் நோ பிரைனர். இதை பத்தி நம்ம பேசணும் அவசியமே கிடையாது. கடந்த 3 வருஷமா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லயே அவங்க என்ன பண்றாங்க, தவிர்க்க முடியாத பிளேயரா இந்தியன் டீமுக்கு இருக்கிறத வந்து தவிர்க்கவே முடியாது அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ மீதி 73 crores இருக்கு. மோஸ்ட்லி நீங்க சொன்ன மாதிரி ஜேக் ஃப்ரேசர் மெகர்க் ஒரு ஆர்டிஎம் கன்ஃபார்ம். பட் ஏன் ஜேக் ஃப்ரேசர் மெகர்க்கு விட்டாங்க அப்படின்னா அவரோட ஃபார்ம் தான். எம்எல்சில ஒழுங்கா ஆடல. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, இப்போ ஆஸ்திரேலியா சீரீசஸ் போயிட்டு இருக்கு, அதுல எதுலயுமே ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ மேபி கம்மி பிரைஸுக்கே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு, நம்ம 18 கோடிலாம் கொடுக்க வேணாம் அப்படின்ற ஒரு ஐடியால இதை பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ முகேஷ் குமார், கலீல் அகமது, ரசிக்தார் இவங்க 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு அந்த ஆர்டிஎம் விழுந்துரும், டிபெண்டிங் அப்பான் சிச்சுவேஷன். அவங்க நல்ல நல்ல பவுலர்ஸ்லாம் வாங்கிட்டாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஆர்டிஎம் மாத்தி போட்டுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி ஓரளவுக்கு ஒரு நல்ல ரிட்டன்ஷனும் பண்ணியிருக்காங்க. பட் ஏதாவது ஒரு அந்த ரிஷப் பண்ட் மேட்டர்ல ஒரு கோட்டை விட்டாங்க. எப்படி கேகேஆர் நம்ம சொல்லியிருப்போம், கேகேஆர் பண்ண சூப்பரான ரிட்டன்ஷன் 6 பேருமே. பட் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் மேட்டர்ல கோட்டை விட்டாங்க. 6 அதேதான். 6 பேருமே அவங்க ரிட்டைன் பண்ண 6 பேரை பத்தி குறையில்ல, எல்லாருமே நல்ல பிளேஸ். பட் ஓவர் பே பண்ணிட்டாங்க அண்ட் ஜாஸ் பட்லர் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதே தான் வந்து இங்கேயும் ஓவர் பே எல்லாம் பண்ணல இவங்க. அக்ஷர் பட்டேல் 16 கோடி குறைத்து தான். குல்தீப் யாதவ் ஒன் டைமென்ஷனல் பிளேயர்லயே அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, கேமை சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். அதுவும் அந்த மாதிரி ஒரு மட்டமான பிச்சில் வந்து நல்லா போடுறதுக்கு இந்த மாதிரி ஸ்பின்னர்ஸ்லாம் வேணும். ஸோ இவங்கெல்லாம் வந்து கண்டிப்பா நல்ல பிக்குன்னு நான் சொல்லுவேன். லெட்ஸ் சி அவங்க எப்படி அவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலிங் லைனப் பிளஸ் ஒரு மிக்சர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு பேட்டிங் லைனப் இருந்துச்சுன்னா இந்த டீமை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவங்க எப்படி பிளான் பண்ணி வராங்க அப்படின்றதுல மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா சஞ்சு? நீங்க ஏதாவது கேட்கணும் அந்த மாதிரி இருக்கா? அதான் மேபி அந்த பண்ட் மேட்டர் தான் ரொம்ப போட்டு விட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா திரும்ப பண்ணிட்டு ஏன் கொஸ்டின் பண்றோம்னா, ஏன்னா ஒரு பெரிய பிளேயரு மேபி கொஞ்சம் யாராவது ஒருத்தர் சைடுல அட்ஜஸ்ட் பண்ணிருக்கலாம். எப்படி சொல்றது, நீங்க போன தடவை பாத்தீங்கன்னா சுமித் பட்டேல் தான் நினைக்கிறேன். அவர் ஒரு குமித் குமார் சாரி, அவர் வந்து ஒரு பேட்ஸ்மேனா ஒரு பவுலரா இல்ல பேட்டிங் ஆல்ரவுண்டரா பவுலிங் ஆல்ரவுண்டரா தெரியாத அளவுக்கு இருந்தாரு. ஆல்ரவுண்டர் ஓகே, சரி பேட்டிங் ஆல்ரவுண்டரா இல்ல பவுலிங் ஆல்ரவுண்டரானே தெரியாத அளவுக்கு வந்தாரு. ஓடி வந்து பால் போடுறாரு, அடிக்கிறாங்க, பேட்டிங் வர்றாரு, 2 பால் விட்டுட்டு போயிடுறாரு. சோ அந்த மாதிரி பிளேஸ்ல எடுக்காம இப்ப ரஷிதார் சலாம் வந்து செம ஃபைண்ட். திடீர்னு அவர் வந்தாரு, இம்பாக்ட் பிளேயரா வந்தாரு, எல்லா மேட்சும் இம்பாக்ட் பிளேயரா வந்துட்டாரு, மிடில் ஹவுஸ்ல போடுறாரு, விக்கெட் எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கேமே மாத்திடுறாரு. அவர் ஒரு கட்டத்துல ஒரு 2 விக்கெட் எடுத்துறாரு, அங்க இருந்து மேட்சே மாறிடுது. சோ அந்த மாதிரி ஒரு இதுவா இருந்துச்சு. அதே மாதிரி போன தடவை பாத்தீங்கன்னா நிறைய 50-50 மேட்சஸா இருந்துச்சு. ஏன்னா ஒரு மேட்ச் சூப்பரா விளாண்டாங்க, சிஎஸ்கே கூட ஃபர்ஸ்ட் கேமே சூப்பரா விளாண்டாங்க. அடுத்த மேட்ச் கேகேஆர் கூட செம்ம அடி வாங்கினாங்க. மறுபடியும் ஒரு மேட்ச் நல்லா போடுறாங்க, மறுபடியும் ஒரு மேட்ச் அடி வாங்குறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம, ஏன்னா மும்பை கூட ஒரு மேட்ச் பும்ராவால மட்டுமே இவங்க டிசி தோத்தாங்க. ஏன்னா ஸ்டப்ஸ் இவரெல்லாம் போட்டு பொழந்து ஒரு மாதிரி வெறியா ஆட ஆரம்பிச்சாரு, கண்ணா அப்புறம் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதாவது
திடீர்னு ஒரு டிவிலியர்ஸோட சாயல் வந்துருச்சு அவருக்குள்ள. ஆ நானும் சவுத் ஆப்பிரிக்கா மண்ணு தான்டான்ற மாதிரி போட்டு யோவ்! செம்ம அடி புல் அடிச்சுட்டு அவரு ஆடுற ஷாட்ஸ் அடிக்கிறான். திடீர்னு டிவிலியர்ஸ் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆ. ம். நான் வந்து ஷார்ட்ஸ அதாவது கம்பேர் பண்ண அந்த மாட்டேன். அந்த மைண்ட் செட் வந்து அந்த ஸ்டைலுக்கு வருது. இன்னைக்கு ஒரு கை ம், பாத்துரலாம் அப்படின்ற மைண்ட் இல்ல செட்ல இந்த இறங்குற மாரி மூவ்ஸ் தான் இருக்கு. பிரெவிஸ் வந்து அவரோட ஆட்டிடியூட் அண்ட் அவரோட மேனரிசம்லாம் இவரு அடிக்கிற மாதிரியே இருக்கு. யாரு டிவிலியர்ஸ் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கு டெவால் ஆ. பிரவிஸ். பட் இவர் அடிக்கிற ஷாட்ஸும் அதுக்கப்புறம் எந்த இடத்துல என்ன ஷாட்ஸ் அடிக்கணும், எந்த இடத்துல ஃபீல்டு இல்ல, அந்த இடத்துல நம்ம எந்த ம். மாதிரி ஷாட்ஸ் ஆடணுன்றதெல்லாம் கணிச்சு வச்சிருக்காரு. அன்ஆர்த்தடாக்ஸா தான் இவரு ஆடுறாரு. பட் என்னன்னா இப்ப இவரு 175 அடிப்பார்ல கேலு. அப்போ டிவிலியர்ஸ் வந்து மூஞ்சுக்கு நேரா ஒரு பவுன்ஸ் பீமர் மாதிரி போடுவாங்க. அப்போ ஒரு ரிவர்ஸ் ஸ்கூப் ஆடுவாரு. ம், ஒரு ம், லெஃப்ட் ம். ஹேண்ட் ஒரு பவுன்சர் இருக்கானுங்க. அதே மாதிரி ஒரு ஷாட்ஸ் எல்லாம் ஆடுறாரு. சோ ஆ, ஆ. நீங்க அந்த இந்த எம்ஏ மேட்ச் பாத்தீங்கன்னாலே கிட்டத்தட்ட அவரு பும்ரா மட்டும் இல்லன்னா அந்த மேட்ச் துண்டடிச்சு 210 என்னமோ சேஸ் அது. அந்த படத்துல பண்ட் அடிக்க மாட்டாங்க, அக்சர் பட்டேல் அடிக்க மாட்டாங்க. ஓப்பனிங்ல அடிச்சு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்டப்ஸ் அடிக்கிறது தான். சோ ஸ்டப்ஸ் அவர் ம். பாட்டுன்னு கடகடன்னு ராஸ் ஒரு வரைக்கும் பின் எடுத்துட்டு இருப்பாரு. சோ ஸ்டப்ஸ் எல்லாம் செம பிளேயர். 10 கோடிக்கே வர்த்து தான். பட் என்னடான்னா நீங்க போன சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் பாத்தீங்கன்னா ஒரு 2 40s இருந்தது. அதுக்கப்புறமே பெருசா எதுவும் இல்ல. நீங்க வேர்ல்ட் கப்ல பாத்தீங்கன்னா அந்த பிட்ச்ல அடிக்கிறதுக்கும் பெருசா ஒண்ணும் இல்ல. சோ ஸ்டப்ஸ் மாதிரி ஒரு பிளேயர் மிடில் அவரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா ஒன் டவுன் வர ஸ்டப்ஸ். அவங்க வந்து நம்பர் 4, 5ல ஆடிட்டு இருந்தவரு. இப்ப திடீர்னு ஒன் டவுன் வந்திருக்காரு. அவங்க பிளேயிங் லெவன் அந்த மாதிரி மாறி போச்சு. ஸ்டப்ஸ் ஒன் டவுன் இருக்கணும்னா அவரு எந்த அளவுக்கு ஒரு வெர்ஸ்டாலிட்டி உங்களுக்கு கொடுக்குறாரு. அந்த மாதிரி தான் ஸ்டப்ஸ். இப்ப உங்களுக்கு இந்த டீம்லயே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஒன் டவுன் ஆட வைக்கலாம். நம்பர் 4, 5, 6 எங்க வேணாலும் ஆட வைக்கலாம். அவ்வளவு வெர்ஸ்டிலிட்டி தராரு. சோ ஸ்டப்ஸ் மாதிரி ஒரு பிளேயர். குல்தீப் யாதவ் எல்லாம் ரொம்ப கேம் சேஞ்சர் அவர்லாம். ரஷீத் கான் அடுத்து ஒரு ஸ்பின்னர் வந்து ஒரு கேம் சேஞ்ச் பண்ண முடியும். சகல் இந்த மாதிரி பிளேயர்ல கேம் சேஞ்ச் பண்ணணும்னா அது குல்தீப் யாதவ் தான். இவங்கள மாதிரி ஒரு ஸ்பின்னர் மத்த ஸ்பின்னர்லாம் இவங்கள மாதிரி ஒரு ஸ்பின்னர் ஆகணும்னு ட்ரை பண்றாங்க. சோ குல்தீப் அந்த கண்டென்டன்ஸ்ல இருக்காரு. சோ அபிஷேக் பொரல் எங்க இறக்கி விட்டாலும் நான் அடிப்பேன். எங்க யார் போட்டாலும் அடிப்பேன்ற மாதிரி தான் அவர் அடிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் நம்பர் 6 அடிச்சாங்க நல்லா ஆடுனாரு. ஓப்பனிங்ல அப்புறம் ஓப்பனிங் போய் சும்மா அடிச்சுட்டு வந்தாங்க. அங்கேயே அடிச்சாரு. நம்பர் 4, 5 எங்கெல்லாம் அடிச்சு அடிக்கிறாரு. சோ அவங்க பண்ட் விஷயத்துல எதுவும் ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய பிளேயர் உங்களுக்கு காசு பிரச்சனை இல்லைன்ற போது நீங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா பெரிய அவ்வளவு பெரிய இதுவா சொல்றது எனக்கு அவ்வளவு பெருசா தெரியல. மேபி ஹேமந்த் பத்தன் அவ்வளவு வந்து ஐயோ ஏன்னா அவரும் அங்கங்கன்னு கப்படிச்சு கொடுத்துருக்காரு. சோ மேனேஜ்மெண்ட்டும் அவர் சொல்றதை கேட்பாங்கன்ற பட்சத்துல பண்ட் பெருசா இல்ல அவங்க பாக்கல. சோ பாக்கலாம். ம். ஸ்ரேஷர் ஹோம் கமிங் அந்த விட நல்லா தான் இருக்கும். லிட்டரலி அவரும் ஏன்னா எனக்கும் இப்ப அவரும் ஒரு மாதிரி அதுதான் அந்த நல்ல கெட்டதான். ம். அவர் டிசில அது வந்து நல்ல இதுவா தான் தெரியுது. கப் சோ அடிச்சுமே ஓவரால் ஒரு ப்ரூவ் பண்ண வேண்டிய கேப்டனா இருக்கிறது தான் எனக்கு கவலையா இருக்கு. ஒருத்தர் கப் அடிச்சதுக்கு அப்புறம் எப்படி நான் ப்ரூவிங் ஸ்டேஜ்க்கு வரணும் அப்படின்றது எனக்கு கிளியரா புரியவே இல்ல. அதாவது நான் கப் அடிச்சு கொடுத்துட்ட டீமுக்காக, ஆனா நான் ஒரு ப்ரூவன் கேப்டன் கிடையாதுன்ற மாரி ஒரு டாக்க வச்சுட்டாங்க. கேகேஆர் தூக்கிட்டு வந்து. பட் அது புரியல. என்னதான் அந்த விஷயத்துல அவங்க இப்ப நான் அது கேகேஆருக்கு அததான் சொல்லுவேன். எல்லாருக்கும் 12, 12 கோடி குடுத்து 12 கோடி சும்மா வச்சதுக்கு, அந்த காசெல்லாம் தூக்கிட்டு போய் ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட குடுத்துருக்கலாமே அப்படின்றத நான் சொல்லுவேன். நீங்க அந்த விஷயத்த ஏதாவது ஏன்னா காம்ப்ரமைசஸ் குடுத்துருக்கணும். சோ ஸ்ரேஷர் இந்த டீம் ஃபிட் ஆனார்னா அவரே இன்னொரு ஒரு கொஸ்டின் பயங்கரமான ஒரு கொஸ்டின் கொடுப்பாரு. ம். ஒன் டவுன் தான் நம்பர் 4 தான் இல்லாம அவரே பயங்கர கொஸ்டின் கொடுத்துருவாரு. சோ நல்ல ரிட்டென்ஷன் பட் பண்ட் தான் ஒரே மேட்டர். சோ ஏன்னா இப்ப ம். நீங்க பண்ட் அவ்வளவு பெரிய கேப்டன் இல்லதான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா பண்ட் மாதிரி ஒரு பேர் ஒரு டீம்ல இல்லாத ஒரு பெரிய மிஸ் தான். ஏன்னா ஸ்ரேஷர் பண்ட் வேணும்னு ஸ்ரேஷரை விட்டீங்க. இப்ப பண்ட் வேணாம்னு சொல்லிட்டு திரும்பி ஸ்ரேஷரை கூப்பிடுறீங்கன்ற பட்சத்துல என்ன மாதிரி ஒரு இதுவா இருக்கு பாருங்க. ஏன்னா அதாவது டேர் டேவல்ஸ் வந்து கேபிட்டல்ஸ் கொண்டு வந்து கேபிட்டல்ஸ் ஒரு ஃபைனலுக்கு கொண்டு போன ஒரே ஆளு ம். ஸ்ரேஷர் தான். அவரா திரும்பி வந்தோடனே சரி நீங்க அந்த சீசன் இல்லாம இந்த சீசன் பாதி சீசன் ஆடு. அடுத்த சீசன்லாம் மாத்திக்கலாம்னு அவங்க இந்த இதுவும் சொல்ல. நீ கிடையாது அவள் தான் உனக்கு கேப்டன் தர மாட்டேன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. இப்ப அவர் ப்ரூவ் பண்ண பிறகு இப்ப அவர் இந்த ஸ்டேஜ்ல இருக்காரு. இப்ப அவருக்காக இது பண்றாங்க. பார்க்கலாம் அவர் தான் எடுக்க போறாங்களா? இல்ல வேற கேஎல் ராகுல் வருவாரா? இல்ல வேற யாராவது ம். பாக்குறாங்களான்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். கேஎல் ராகுல் ஒரு மாதிரி நல்லதா மேபி. இருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த டீமுக்கு. ஆ. இந்த பிட்ச்ல செமையா படம் அவருக்கு. சோ பார்க்கலாம். ம். ஆ. பயங்கரமா போடும். ஓகே, சின்ன ஓகே. கிரவுண்ட் வேற. பொட்டி கிரவுண்டு. ம். கிளிக் கண்டிப்பா. அடிக்கிறதே பாத்தீங்கன்னா தாராளமா போகும். அடிச்சுன்னே இருப்பாரு அவரு போட்டு ஃபிளிக்கா. சோ அவள்தான் ம். நான் வந்து என்னடான்னா ஜே மக்கள் முகேஷ் குமார். இவங்க ம். இவங்கதான் ஆர்டிஎம் போட பார்ப்பேன். ஏன்னா ஜெயகிருஷ்ணன் மாதிரி ஒரு பிளேயர் வந்து கிடைக்கிறதும் கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரி ஓப்பனர் அதிரடியா அடிக்கிற எந்த பிஸ்னாலும் பரவாயில்ல அடிக்கிற ஓப்பனர் ம். கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா சில ஓப்பனர் வந்து இதுல அடிப்பாங்க. பிளாட் பிட்ச்னு வச்சிருவாங்க. இதுனா முடிஞ்சளவு ட்ரை பண்ணுவாங்க. அவள்தான் அவங்களுக்கு ஒரு 6 மாட்டோம். அதுக்கப்புறம் எதுவுமே மாட்டாது. அவங்க சரி இந்த பிட்ச் ம். அப்போ ஒரு 20 ஓவர்ஸ் ஆடு, ஒரு 15 ஓவர்ஸ் ஆடுப்பாருன்னா அதுவும் ஆட மாட்டாங்க. ஒரு விக்கெட் கொடுத்துட்டு போயிடுவாங்க. இப்ப ஜே மகர் ரெண்டுமே பண்றாரு. பால் சாப்பிட்டாலும் கொஞ்சம் ஆடுவார். என்னதான் கொஞ்சம் ஃபார்ம் டிப்பா இருந்தாலும் ட்ரஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி முகேஷ் குமார்
முகேஷ்குமார் நல்ல பவுலர் தான். என்னடான்னா ரஷீத் தார் சலாம் நான் கலீல் அஹ்மத் இப்போதைக்கு பார்க்கல. கலீல் அஹ்மத நீங்க காசு குடுத்து கூட வாங்கிக்கலாம். பட் நான் ஏன் ரஷீத் தார் சலாமா முகேஷ்குமார் போறேன்னா, உங்களுக்கு வந்து முகேஷ்குமார் அவர் எல்லா ஏரியாஸ்லயும் போடுவாரு. அதே மாரி இல்லாம அக்யூரேட்டா போடுறாரு. அந்த மாரிலாம் இருக்கு. கலீல் அஹ்மத் உங்களுக்கு இப்போதைக்கு அவர் அந்த ட்ரெண்ட் போல்ட் கணக்கா இருக்காரு. இதுல நல்லா போடுறாரு பவர் பிளேல. ம். டெத்ல ஓரளவுக்கு அடி வாங்குறாரு. அதே மாரி எக்ஸ்ட்ராஸ் நெறைய போடுறாரு ரீசென்ட் டைம்ஸா. அந்த நீங்க ம். எந்த சீரிஸ்ல பார்த்திருந்தா கூட தெரியும். இந்தியா சீரிஸ்ல. ஸோ நெறைய எக்ஸ்ட்ராஸ் போடுறன்ற பட்சத்துல நீங்க இப்போதைக்கு முகேஷ்குமார், ரஷீத் தார் சலாம் ஆர்டிஎம் போடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ம். நம்ம தாட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த இதுவுக்கு போவோம். குட், பேட், அக்லி எதுல ரேட் பண்றீங்க நீங்க இந்த டிசியோட ரிட்டன்ஷன்ஸ? நான் அதேதான் பேட்ல தான் நான் ரிட்டெயின் பண்றேன். ஏன்னா, நான் கொல்கட்டா ம். ராஜஸ்தானுக்கே அதான் சொல்லியிருந்தேன். என்னதான் நீங்க அவ்ளோ சூப்பரா பண்ணியிருந்தாலும் நீங்க ஒரு பிளேயர் போய் விட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, மிஸ் ம். அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஓகே. பட் இப்பதான் ரைஸ் ஆகுறாரு. நீங்க அவர கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி எதனா பண்ணியிருக்கலாம். நீங்க பண்ட் யோசிச்சு பாருங்க. பண்ட் ஒரு 3 இயர்ஸ் இருக்காரு. புரியுதுங்களா? அந்த ம். மாரி இருக்கும்போது நீங்க என்ன மாரி ஒரு டீம பில்ட் பண்ணலாம்? என்ன மாரி ஒரு இது பண்ணலாம்? அப்படின்ற யோசிச்சு பார்த்துக்கலாம். ஸோ அத விட்டதுனால நான் பேட்ல தான் பண்றேன். ம். நானும் சேம். நீங்க சொன்ன அதே காரணம் தான். பட் வந்து இது ஒரு 50, 50 கால் தான் அந்த இடத்துல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. இல்ல அ நான் டீம அது வந்து ஒரு ஒரு கஷ்டமான கால். ஏன்னா புதுசா ஒரு மேனேஜ்மென்ட் டக்குன்னு வந்தோனே, நீங்க கரெக்ட்டா அலைன் ஆகி வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இத நம்ம அ இப்ப ஆர்சிபி மாரி பிரான்சைஸிஸ்க்கு நம்ம பார்த்திருப்போம். அவங்களுக்கு டீம் ஒழுங்கா செட் ஆவாம இருந்ததுக்கு காரணமே, அ நெறைய டைம் மேனேஜ்மென்ட் மாறிட்டே இருப்பாங்க. புதுசு புதுசா வருவாங்க. புது ஹெட் கோச் அப்பாயிண்ட் பண்ணிருவாங்க. டப்பு டிப்பு டப்புன்னு மாத்திருவாங்க. ஸோ இப்ப இங்க டிசிக்கு அதான் நடக்குது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். மேனேஜ்மென்ட் மாறுறது யூசுவல் தான். கோச்சிங் டிபார்ட்மென்ட் மாறுறது யூசுவல் தான். பட் அத எப்படி சார்ட் அவுட் பண்றோம்ன்றது இருக்கு. மேபி 2 பேர் சைட்லயும் பிரச்சனை இருக்கலாம். நம்ம வந்து மேனேஜ்மென்ட்ட மட்டுமே குறை சொல்லி ரிஷப் பண்ட்ட வந்து பேசிற முடியாது. மேபி ரிஷப் இல்ல, பண்ட் இல்ல. ரொம்ப நான் அதிகமா பண்ட்டையும் சேர்த்து தான் சொல்றேன். எக்ஸ்பெக்ட் ஆ. நான் பண்ட்டையும் சேர்த்து தான் சொல்றேன். நீங்களும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும். பண்ட் சைட்ல அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கணும்னு தான் சொல்றேன். ஏன்னா ஒரு மேனேஜ்மென்ட் சொல்றாங்கன்னா, நீங்களும் கொஞ்சம் கேட்கணும். ஏன்னா எண்ட் ஆஃப் த டே மேனேஜ்மென்ட் சொல்றத நம்ம கேட்க போறோம். நம்ம என்னதான் ம். கிரவுண்டுக்குள்ள போயிட்டு நம்ம கேப்டன் லீட் பண்ணாலுமே, மேனேஜ்மென்ட் அந்த ஹெட் கோச்சோட இன்புட்ஸ் நெறையவே இருக்கும். சரிங்களா? ம். நீங்க அவங்களும் ம். ஆப்ஷன் டேபிள்ல பார்ப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. கேப்டன விட அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா அவங்க அவங்க வந்து ம். கிரவுண்டுக்கு வராம அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க. இப்ப 73 க்ரோர்ஸ் இருக்கு. இது எப்படி மேனேஜ் பண்ணணும்? எந்த மாரி பிளேயர்ஸ் எடுக்கலாம்னு அவங்களும் தான் யோசிக்க போறாங்க. அவங்களோட டீமும் சேர்ந்து தான் யோசிக்க போறாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா. சரிங்களா? இப்ப நீங்க ம். அதுல வந்து 70% ஆஃப் த வேல வந்து உங்களுக்கு இவங்க தான் பார்க்கணும். யாரு மேனேஜ்மென்ட் தான் பார்க்க போறாங்க. மீதி 30% மேபி நீங்க இது பண்ணலாம். 50, 50% நீங்க எனக்கு வேணும்னு கேட்டா அதுவும் தப்பு தான். புரியுதா? நானும் ஆப்ஷன் டேபிள்ல வந்து பாதி பிளேயர் ம். நான் தான் எடுப்பேன். மீதி பிளேயர் நீங்க எடுத்துக்கங்கன்னு சொன்னாலும் தப்பு தான். சோ பண்ட்ட அட்ஜஸ்ட் கரெக்ட், பண்ணியிருக்கணும். கரெக்ட். மேபி ஏவன் புத்தன் பண்ணியிருக்கலாம். அதாவது பண்ட்ட தக்க வைக்கிறதுக்கு நீங்க எதனா பண்ணியிருக்கலாம். அவ்வளவுதான் சொல்றேன். கண்டி வேற எதுவும் இல்ல. அதுதான் மேபி அவங்க எப்படி யோசிச்சிருப்பாங்க, அ என்ன சொல்றது? அ அந்த அந்த ஸ்டைல்ல நம்ம வேற ஒரு பிளேயர வாங்கிக்கலாம். ஏன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்டப்ஸ் இருக்காரு, அபிஷேக் பொரல் இருக்காரு, அக்ஸர் பட்டேலுமே தேவைப்பட்டா நம்பர் 5ல ஆட வைக்க முடியும். ஸோ, அந்த ஒரு கண்டிப்பா இருக்கணுன்ற அவசியம் இல்ல. இருந்தா அது ரொம்ப பெரிய அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்ற மாரி ஒரு ஐடியாக்கு வந்திருப்பாங்க. 2வது அ இந்தியன் பிளாட் பிட்சஸ்ல பேட்டிங் ஆடுறது வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. அது தட் மீன்ஸ் அந்த ஸ்டாண்டர்ட்ல நான் சொல்றேன். நான் வந்து குறைச்சு எடை போடல. பட் நான் அந்த ஸ்டாண்டர்ட்ல சொல்றேன். அது அவ்வளோ பெரிய விஷயமா இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம். அத வச்சு எப்படி ஒரு ஸ்டேபிளான 11 கொண்டு வராங்க அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா, அ வாட்டெவர் எல்லாமே டீம் நல்லதுக்காக தான் ஒருத்தர் பண்ணணும்னு யோசிப்பாங்க. யாருமே வந்து டீம வந்து இது பண்ணி குழப்பிட்டு போயிறணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. ஓகே. இந்த வீடியோ இத்தோட நம்ம முடிச்சுக்கலாம். ஆ நம்ம நெக்ஸ்ட் இன்னும் கடைசியா ஒரு டீம் மட்டும் இருக்கு. பஞ்சாப் கிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வருவோம். அங்க வந்து மீட் பண்ணுவோம். ஆ இத்துடன் இந்த உரையை முடிப்பது நான் உங்கள் ரஜத் பட்டிதார் மற்றும் சஞ்சு சாம்சன். நன்றி, வணக்கம்.